நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை, போராடியவர்களை மக்களுக்கு கொண்டு சென்று அவர்களை அறிய செய்வது அரசாங்கத்தின் கடமையாக இருந்தாலும், கடந்த 58 ஆண்டுகளாக நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் திட்டமிட்டு முஸ்லிம்கள் செய்த தியாகத்தை மாத்திரம் இருட்டடிப்பு செய்கிற காரணத்தினால் நாம் இந்த நாட்டு விடுதலைக்காக என்ன செய்தோம் என்பதை நமக்கு நாமே நினைவுபடுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். மற்றவர்கள் செய்த அற்பமான தியாகங்கள் எல்லாம் தொலைக்காட்சி வழியாகவும், அரசாங்கத்திற்கு சொந்தமான வானொலிகள் வழியாகவும், பள்ளிக்கூட பாட புத்தகங்கள் வழியாகவும் பிஞ்சு வளங்களிலே விதைக்கப்பட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்பது போன்ற தோற்றம் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இவர்களுடைய இருட்டடிப்பு செல்கிறது என்று சொன்னால், இந்திய விடுதலை போரிலே கதாநாயகனாக கருதப்படுகின்ற மாவீரன் திப்பு சுல்தான், இந்த திப்பு சுல்தானுடைய தியாகம், வெள்ளையர்களை எதிர்த்து என்ற வீரம், இதெல்லாம் வரலாற்று ஏடுகளிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திப்பு சுல்தானுடைய வீர பராக்கிரமத்தை பறைசாற்றுகின்ற, வெள்ளையர்களுக்கு எதிராக அவர் செய்த மிகப்பெரிய போர்களை எல்லாம் ஒரு தொலைக்காட்சி தொடராக தயாரித்து இந்தியாவுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமான தூர்தர்ஷனிலே ஒளிபரப்பினார்கள். அந்த திப்பு சுல்தானுடைய வரலாற்றை ஒளிபரப்பும் பொழுது ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புவதற்கு முன்னால் ஒரு டைட்டில் போடுவார்கள். இதில் சொல்லப்படுகிற சம்பவங்களும் நிகழ்ச்சிகளும் யாரையும் குறிப்பிடுவது இல்லை, கற்பனை என்று போடுவார்கள். திப்பு சுல்தான் என்று ஒருவன் இந்த நாட்டிலே வாழ்ந்தான், அவனுக்கு இந்த நாட்டிலே சமாதி இருக்கிறது, அவன் கட்டிய கோட்டை கொத்தளங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு சென்றால் அவன் வாழ்ந்து மடிந்த ஆட்சி புரிந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்று சான்றுகளாக கண்முன்னே இருக்கிறது. இதோ இருக்கிற திண்டுக்கல்லிலே கூட திப்பு சுல்தான் கட்டிய கோட்டை இருக்கிறது. இப்படி வாழ்ந்து வெள்ளையர்களை எதிர்த்து வீரமரணம் அடைந்த உண்மை சம்பவத்தை இந்த நாட்டில் உள்ள தொலைக்காட்சியில ஒளிபரப்பும் பொழுது எப்படி பரப்பினார்கள்? இது கற்பனை, இப்படி ஒன்று நடக்கல, இது ஒளிபரப்பாம இருந்திருக்கலாம். ஒளிபரப்புறோம் என்ற பெயரில் இதை ஒளிபரப்பி விட்டு இது கற்பனை, இது யாரையும் குறிப்பிடாது என்று போட்டார்கள் என்று சொன்னால், அப்ப நம்முடைய தியாகங்களை அப்படி தப்பி தவறி சொல்வதா இருந்தால் கூட அது ஒரு சினிமா மாதிரி எடுத்துக்கிறீங்க, ஒரு கதை மாதிரி எடுத்துக்கிறீங்க, ஒரு சீரியல் மாதிரி எடுத்துக்கிறீங்க என்ற அளவுக்கு அதிகாரத்தில் இருப்பவர்கள் நம்முடைய தியாகத்தை இருட்டடிப்பு செய்வதை பார்க்கிறோம்.